தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் என்ன நிலவரம், யார் யார் எந்தெந்த கட்சிகளில் சீட்டுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த தொகுதி பார்க்க போறோம்? திருநெல்வேலி போயிடலாம். அவருக்கும் வணக்கம். வணக்கம். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். எல்லாரும் நிறைய திருவண்ணாமலை பண்ணுங்க அந்த மாதிரி சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. இப்பதான் சேலம் பார்த்தோம். சரி, அப்படி இந்த பக்கம் தென் மாவட்ட பக்கம் வரலாமேன்னு சொல்லி திருநெல்வேலி பார்க்கலாம்னு முடிவு. ஏன் திருவண்ணாமலை உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க? திருவண்ணாமலை பொதுவா நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கூட பண்ண சொல்லி சொல்றாங்க. அவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இல்லைன்னா ஏவாவேலு இருக்காரு, அந்த மாதிரி ஏதோ காரணங்கள் இருக்கலாம். ஆமா, ஓகே. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, என்ன தொகுதி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் அங்க சபையவே நடத்துறவர் சபாநாயகர். அவரோட தொகுதி ராதாபுரத்துல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ராதாபுரம் தொகுதியை பார்த்தோம்னா தேர்தல் வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா திமுக 3 முறை, காங்கிரஸ் 3 முறை, அதிமுக 2 முறை, தேமுதிக 1 முறை, சுயேட்சை 1 முறை, தமாக 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தமாகவும் சுயேட்சையும் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லல, யாரு தெரியுமா? ஒரே ஆள் தான். அவரு சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் தான். சுயேட்சையாவும் வெற்றி பெற்றிருக்காரு, தமாகவா இருக்கும்போதும் வெற்றி பெற்றிருக்காரு, திமுகவுக்கு வந்த பிறகும் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால அந்த பகுதியில தனித்த செல்வாக்கு அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் தேர்தல் வரலாறு. 2021 என்ன நிலவரம்? அதான் நீங்க செல்வாக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. அவர் 82,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் போட்டிட்ட இன்பதுரை ஒரு 76,000 வாக்குகள், ஒரு 6,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. நாம் தமிழருமே இங்க ஒரு 19,300 வாக்குகள் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. தேமுதிக ஜெயபாலன் அவர் 2,400 இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காரு. நீங்க இதுக்கு முந்தின எலெக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படியே இன்பதுரை ரொம்ப கணிசமான ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. அது கோர்ட்டுக்கு போனார் அப்பாவோ. அந்த கேஸே தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்தது. சோ இந்த முறை அப்பா ஒரு 6,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இந்த முறை ஆமா. 2021 நிலவரம் பார்த்தோம். 24 நிலவரம் என்ன? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுல இந்த தொகுதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியா இருக்கு. இங்க காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட ராபர்ட் ப்ரூஸ் கிட்டத்தட்ட 78,558 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. பாஜக சார்பா நயினார் நாகேந்திரன் அவர் போட்டிட்டு இருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட 57,351 வாக்குகள் இந்த தொகுதியில வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட ஜான்சி ராணி அவங்க 17,426 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட சத்யா அவங்க கிட்டத்தட்ட 16,388 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இதுதான் நாடாளுமன்ற தேர்தலோட நிலவரம். 2026 அங்க யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? ஏறக்குறைய நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழரும் அதிமுகவும் பக்கத்துல தான். அந்த அளவுக்கு அதிமுகவோட செல்வாக்குன்றது அங்க ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்னொன்னு நயினா நாகேந்திரன் நின்றதுனால அவருக்கு நிறைய வாக்குகள் விழுந்திருக்கு. 2026 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சபாநாயகர் அப்பாவு அவரு, இல்லைன்னா அவரோட மகன் அலெக்ஸ் அப்பாவு, அவங்கள யாராவது ஒருவருக்கு அந்த முயற்சி அப்படிங்கிறது இருக்கு. அப்பாவும் அவரோட பையன் அலெக்ஸ் அவர்களை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா கிரகாம் பெல், ஞான திரவியம் உள்ளிட்டவர்களும் சீட்டுக்கான முயற்சியில இருக்காங்க. அவர்களையும் தாண்டி ஜோசப் பெல்சி, விஎஸ்ஆர் ஜெகதீஷ் அவங்க எல்லாமே கூட ரேஸ்ல இருக்காங்க. பெரிய போட்டி இருக்கு. டிஎம்கே தான் சொல்லியிருக்கேன், இன்னும் காங்கிரஸ்ல போட்டி இருக்கு. திமுகவுல இவ்வளவு போட்டி, ஏன்னா அப்பாவும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காப்ல, அதை தாண்டி இவ்வளவு பேர் போட்டி அப்படிங்கிறது எப்படி? அங்க அவங்க தொடர்ச்சியா அந்த கட்சியில இருந்தவங்களா இருந்திருப்பாங்க, ஏற்கனவே போட்டியிட்டவங்களா இருந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்பா காங்கிரஸ், தமாக, அப்புறம் சுயேட்சை, அப்புறமா தான் வந்தவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க, நாங்க வழி வழியா திமுகவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, அதுவுமே இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால காங்கிரஸ்க்கு நம்ம பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாக்கு வங்கி உள்ள தொகுதி அப்படின்றதுனால விபி துரை, ஜெயசுராஜா, முருகன், மைக்கேல் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பக்கமும் பலத்த போட்டி இருக்கு. ஆமா. அதிமுகல யார் முயற்சி பண்ற? அதிமுக பொறுத்தளவுல மைக்கேல் ராயப்பன் அவரு ட்ரை பண்றாரு. சவுந்தரராஜன், ஜான்சி ராணி ஆகியோரும் சீட்டை எதிர்பார்க்கறாங்க. நீங்க எப்படி திமுகவுல கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ்லயே சீட் எதிர்பார்க்கறாங்க, அது மாதிரி பாஜகவுலயும் பெரிய பட்டியலே இருக்கு. அம்மா செல்வகுமார், தமிழ்ச்செல்வன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் சீட்டுக்காக ட்ரை பண்றாங்க. இவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் பட்சத்துல. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப காங்கிரஸ், தமாக பின்புலத்துல இருந்து அந்த பக்கம் அப்பா வந்த மாதிரி மைக்கேல் ராயப்பனுமே தேமுதிகல இருந்து வந்தவர், தயாரிப்பாளர், எம்எல்ஏ. அந்த தேமுதிக ஒரு முறை ஜெயிச்சது அவர் தான் ஜெயிச்சாரு. விஜயகாந்தோட கூட நெருங்கிய நண்பர் அவரு. அப்படின்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேமுதிகல இருந்து வந்தவர் இப்ப போட்டி போடுறாரு. அடுத்தது நம்ம நாம் தமிழர் பார்த்தோம்னா கிரிஜா தாமரை பாண்டியன் அவங்க கேண்டிடேட்டா
அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஆமா. தாவேக்கால யார் யார் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு? தாவேக்காவை பொறுத்தவரை நாங்குநேரி, ராதாபுரம் இந்த 2 தொகுதியும் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் பிரிச்சிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் ராஜகோபால் இருக்காரு, மாவட்ட இணை செயலாளர் காட்வின் பிரசாத் அவர் இருக்காரு, பொருளாளர் பிச்சைக்கன் அவர் இருக்காரு. இந்த 3 பேர் தான் நிர்வாகிகளா இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலாம், இல்ல வேற ஒருத்தர் கூட சபாநாயகர் எதிர்த்து யார வேணா நிறுத்தலாம் அப்படின்ற அடிப்படையில யார வேணாலும் நிறுத்தலாம். ஓகே, இதுதான் ராதாபுரம் தொகுதியுடைய நிலவரம். அடுத்து என்ன தொகுதி பார்க்க போறோம்? அப்படியே பக்கத்திலேயே நாங்குநேரியுமே பாத்தரலாம். நாங்குநேரி பொறுத்த வரைக்கும் வந்து இது அதிமுகவோட கோட்டையா தான் இருக்கு. அதிமுக வந்து ஒரு 5 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 3 முறை, திமுக 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. சமத்துவ மக்கள் கட்சி, சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சி 1 முறை, அதுவும் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக கூட்டணியில தான் ஜெயிச்சிருப்பாங்க. மார்க்சிஸ்ட் 1 முறை, ஜனதா 1 முறை, அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக வந்து இடைத்தேர்தல் முதற்கொண்டு நாங்குநேரில வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு அதிமுக தான் லீடிங்ல வந்து இங்க இருக்காங்க. காங்கிரஸ் அதிமுக தான் இங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 2021 நிலவரம் என்ன? 2021 தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி சார்பா ரூபி மனோகரன் அவர் வந்து போட்டிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட 75,902 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட கணேசராஜா 59,416 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. 2 பேருக்குமான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா 16,486 வாக்குகள் இருந்தது. அந்த அளவுக்கு ரூபி மனோகரன் வெற்றி பெற்றிருந்தாரு. அமமுக சார்பா போட்டிட்ட பரமசிவ ஐயப்பன் அவர் கிட்டத்தட்ட 31,870 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் சார்பா போட்டிட்ட வீரபாண்டி அவர் 17,654 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. இதுதான் வந்து 2021 தேர்தலுடைய நிலவரம். ஓகே, 2024 பாத்தீங்கன்னா இதுவுமே திருநெல்வேலி நாடாளுமன்றம் தான். காங்கிரஸ் சார்பில் போட்டிட்ட ராபர்ட் ப்ரூஸ் வந்து ஒரு 83,000 வாக்குகள், நயனா நாகேந்திரன் ஒரு 58,000 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு. அதே போல அதிமுக ஜான்சி ராணி அவங்க ஒரு 14,000, நாம் தமிழர் வேட்பாளர் சத்யா ஒரு 15,200 அந்த அளவுக்கான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் இங்க ஓரளவு வலுவா இருக்காங்க. ஆமா, காங்கிரஸ்க்கு வந்து ஒரு வலுவான தொகுதியா தான் இருக்கு நாங்குநேரி. நீங்க வசந்த்குமார்லாம் ஜெயிச்சாரு, அப்படி தொடர்ச்சியாவே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதியாகத்தான் வந்து நாங்குநேரி தொகுதி இருக்கு. ஓகே, 2026 அங்க யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? இல்ல இப்பதான் நம்ம பேசணும் காங்கிரஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக அப்படின்னு. அப்படிலாம் உங்களை சொல்ல விட மாட்டோம், நாங்களே போட்டிடுவோம் ஜெயிப்போம்னு சொல்லி திமுக வந்து முயற்சியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. கிரகாம்பல் அவர் வந்து முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க திமுகவுல. ஆமா, திமுகவுல. அதே போல காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ ரூபி மனோகரன் அப்படிலாம் இல்லைங்க, நாங்களுமே ட்ரை பண்ணுவோம் நான் அப்படின்னு அவருமே தீவிரமா அந்த முயற்சியில வந்து இருக்காரு. அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் காமராஜ், பால்ராஜ் இவங்க எல்லாமே கூட ரேஸ்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக சார்பில் பாத்தீங்கன்னா அவர் கணேசராஜா அவருமே திரும்ப போட்டிடுறதுக்கான முயற்சிகள்ல இருக்காரு. ஏன்னா திருநெல்வேலி தான் அவருக்கான இது வரும்னு நினைக்கிறேன். ஆனா திருநெல்வேலியில நயனா நாகேந்திரன் போட்டிடுவார் அப்படின்ற போது இங்க வந்துடலாம் கூட்டணி. ஆமா, இங்க வந்துருவாரு. பாளையங்கோட்டையிலன்னா அது வந்து திமுகவுக்கு நல்ல ஃபேவரா இருக்கிற தொகுதியா இருக்கும் அப்படின்னு இங்க நிக்கிறாரு. முன்னாள் எம்எல்ஏ நாராயணன் அவருமே கூட வந்து போட்டி போடுறாரு. ஆமா, அவருமே வந்து இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சவர். அவரோட ஒரு வீடியோ கூட இருக்கும். நான் வந்து கரும்பு ஜூஸ் கடை தான் வச்சிருந்தேன், பிளாட்ஃபார்ம்ல வந்து கடை வச்சிருந்த என்னை வந்து எடப்பாடியார் வந்து எம்எல்ஏ ஆக்குனார் அப்படின்லாம் ரொம்ப பயங்கரமா பேசியிருப்பாரு. சோ அவருமே வந்து அந்த முயற்சிகள்ல இருக்காரு. ஓகே, அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா நாங்குநேரிக்கு இன்னமுமே நிறைய ரேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பாஜகல வந்து ஆரம்பத்துல சொன்னாங்க நயனா நாகேந்திரனே அங்க போறாரு, ஏன்னா அவங்க பையன் பாலாஜிக்கு வந்து அங்க கேட்கிறாங்க. இப்ப லேட்டஸ்டா வர தகவல்கள்லாம் தமிழிசை நாங்குநேரி கூட ட்ரை பண்றாங்க, வாய்ப்பு இருக்கு, சென்னையில ட்ரை பண்ற மாதிரி அங்கேயுமே ட்ரை பண்றாங்க. கருணாராஜன் ஆரம்பத்துல நயனா நாகேந்திரன் அல்லது அவர் மகன் 2 பேருக்குமான வாய்ப்புகளா தான் இருந்தது. அதே போல கருணாராஜன் அவருமே வந்து, ஏன்னா மயிலாப்பூருக்கு இங்க பயங்கர ஹெவி காம்படிஷனா இருக்கு, பேசாம நாங்குநேரி போயிடறேன், ஏன்னா அங்க வந்து நாடார் வாக்குகள் அப்படின்றது கணிசமா இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அங்கே போயிடலாம் அப்படின்னு முயற்சிகள்ல இருக்காரு. தமிழிசையுமே முயற்சிகள்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாப்போம் யாருக்கு வந்து சீட்டு போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆமா, நாம் தமிழரை பொறுத்தளவுல செல்வம் அவரை வேட்பாளராகவே அறிவிச்சிட்டாங்க. ஓகே, தாவேகா பொறுத்தளவுல பார்த்தோம்னா நாங்குநேரி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய மாவட்டமா பிரிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஆமா, அந்த நிர்வாகிகள் தான் யாராவது ஒருத்தர் வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. இதுதான் வந்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியுடைய நிலவரம். அடுத்து என்ன தொகுதி பாத்திரலாம்? அடுத்து வந்து அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் பாத்திரலாம். அம்பாசமுத்திரத்தை பொறுத்தளவுல பார்த்தோம்னா அதிமுக 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, காங்கிரஸ் 2 முறை, திமுக 2 முறை, மார்க்சிஸ்ட் 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் தேர்தல் வரலாறா இருக்கு. 2021 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதிமுக சார்பா போட்டியிட்ட இசக்கி சுப்பையா அவர் கிட்டத்தட்ட 85,221 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. திமுக சார்பா போட்டியிட்ட முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் 68,296 வாக்குகள் வாங்கியிருந்தாரு.
நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட செண்பகவல்லி கிட்டத்தட்ட 13,735 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஓகே. அமமுக சார்பா போட்டியிட்ட ராணி ரஞ்சிதம் அவங்க கிட்டத்தட்ட 4,194 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அமமுகவுக்கு அங்க பெரிய செல்வாக்கு இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க அவங்க வந்து முன்னாள் அந்த காவல் அதிகாரி வெள்ளத்துறை அவங்களோட மனைவி. ஆமா, இப்ப அவர் வந்து சசிகலா ஆதரவு. ஆமா, இப்ப இந்த கட்சி அறிவிப்பு கூட்டத்துல அவரு பேசினாரு, பயங்கரமா பேசியிருந்தாரு. ஆமா, தீவிரமா இருந்தாங்க. நாங்குநேரியில நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி அமமுக பரமசிவம் ஐயப்பன் அவர் ஒரு 30,000 வாங்கியிருந்தாரு. அவர் வந்து அமமுக விட்டு போயிட்டாரு. கொஞ்சம் ஓரளவு செல்வாக்கா இருந்தாலும் போயிட்டாங்க. ஆமா, அங்க வந்து ஓரளவுக்கு வாக்குகள் இருந்து போயிட்டாங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். 2024 அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் ப்ரூஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 78,000 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. நயனா நாகேந்திரன் ஒரு 56,700 வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஜான்சி ராணி ஒரு 13,200. நாம் தமிழர் கேண்டிடேட் சத்யா ஒரு 12,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அதிமுகவும் நாம் தமிழரும் பக்கத்துல தான் திருநெல்வேலி ஃபுல்லா வாங்கியிருக்காங்க. ஆமா, 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியில திமுக சார்பில் மீண்டும் அவங்களுடைய பணைய சீட்டை கேட்கிறாரு. அதே சமயம் ஓபிஎஸ் அணியிலிருந்து அண்மையில திமுக வந்து மனோஜ் பாண்டியன் அவருமே இங்க ட்ரை பண்றாரு. ஆமா, ஓபிஎஸ்ஏ வந்துட்டார். ஓபிஎஸோட ஆதரவாளரா இருந்த ஓபிஎஸ்க்கு முன்னோடியா திமுகவுல இணைஞ்ச மனோஜ் பாண்டியன் அப்படி சொன்னா ஏத்துப்பீங்களா? அவருமே எதிர்பார்க்கிறாரு. விவசாய அணி அவர் வழக்கமா ஆலங்குளத்துல தானே நிப்பாரு. இப்ப ஆலங்குளத்துலதான் எம்எல்ஏ. மேபி இங்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். 2 இடத்துலயும் கூட ட்ரை பண்ணலாம். ஆமா, பொறுத்திருந்தா பார்க்கணும். மனோஜ் பாண்டியன் மட்டும் இல்லாம விவசாய அணியை சேர்ந்த கணேஷ்குமார் ஆதித்தன் அவருமே ட்ரை பண்றாரு. தலைமை செயற்குழு உறுப்பினரான வழக்கறிஞர் பிரபாகரன் அவருமே சீட்டுக்காக ட்ரை பண்றாங்க. திமுகவுல இதான் நிலவரம். மற்ற கட்சிகள்ல யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கிழக்கு மாவட்ட தலைவர் விபி துரை அவர் இங்கேயுமே வந்து முயற்சி பண்றாரு. அதிமுகவில் இசக்கி சுப்பையாவை தான் திரும்ப வந்து ட்ரை பண்றாரு. அவர் ஆல்ரெடி ஜெயிச்ச எம்எல்ஏ, நல்ல செல்வாக்கான ஆளு அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து இங்க இறங்குறாரு. நாம் தமிழர்ல வந்து சிவசங்கரன் அவர் வந்து போட்டியிட்டார். நத்தம் சிவசங்கரன் இவருமே நாம் தமிழர்ல ஆரம்பத்துல இருந்து இருக்கிறவரு, முனைவர். அங்க இருக்கிற ஒரு முக்கியமான நபர்கள்ல ஒருவராகவும் வந்து சிவசங்கரன் வந்து இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல இந்த முறை அவர் வந்து தொகுதி மாறி அங்க வந்து போட்டிட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் ஜாகிர் ஹுசேன், பாலமுருகன், ராஜா மணிகண்டன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இணைச் செயலாளர், பொருளாளர். அப்படி இவங்கள யாராவது ஒருவர் வந்து வேட்பாளர் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் அம்பாசமுத்திரம் தொகுதியோட நிலவரம். ஆமா, ஓகே. அடுத்து என்ன தொகுதி? அடுத்து வந்து திருநெல்வேலி டவுன் அப்படின்ற மாதிரி திருநெல்வேலியை பாத்திரலாம். ஓகே, திருநெல்வேலியை பாத்திரலாம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல தேர்தல் வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் 3 முறை, பாஜக 1 முறை, திமுக 6 முறை, அதிமுக 7 முறை, இடைத்தேர்தல் உட்பட அவங்க 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக அதிமுக எடுத்து பார்த்தோம்னா 2 பேரும் சம அளவிலான வெற்றிகளை பெற்றிருக்காங்க. காங்கிரஸுக்கும் ஓரளவுக்கு இங்க செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அது ஆரம்ப காலகட்டமா இருக்கலாம். இதுதான் நிலவரம். 2021 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர் வந்து பாஜக சார்பா போட்டியிட்டாரு. கிட்டத்தட்ட 92,282 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாரு. திமுக சார்பா போட்டியிட்ட லட்சுமணன் கிட்டத்தட்ட 69,175 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட சத்யா கிட்டத்தட்ட 19,162 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அமமுக சார்பா போட்டியிட்ட மகேஷ் கண்ணன் கிட்டத்தட்ட 8,911 வாக்குகள் வாங்கி இருந்தாரு. இதான் 2021 நிலவரம். 2024 அங்க என்ன நிலவரம்? 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ராபர்ட் ப்ரூஸ் 84,000 வாக்குகள் அளவுக்கு வாங்கியிருந்தாரு. பாஜக சார்பில் போட்டியிட்ட நயனா நாகேந்திரனுமே ஒரு 65,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அடுத்து சத்யா நாம் தமிழர் அவங்க ஒரு 14,000. அதே போல அதிமுக ஜான்சி ராணி அவங்களுமே ஒரு 13,600 இந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மற்ற தொகுதிகளை விட நயனா நாகேந்திரன் வந்து இங்க வந்து லீடிங் காட்டுறாரு. அங்கெல்லாம் ஒரு 50,000 ஒட்டி தான் வாங்கியிருந்தாரு. இங்க ஒரு 65,000 அந்த அளவுக்கான வாக்குகள் இங்க ஓரளவுக்கு வாங்கியிருக்காரு. 2026 இங்க யாரு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜக சார்பா சிட்டிங் எம்எல்ஏ, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2 வார்த்தை. ஆமா, இதெல்லாம் சட்டமன்ற குழு தலைவர். ஆமா, அதெல்லாம் சொல்லலாம் கோச்சிக்க போறாங்க. அதனாலதான் அவர் போட்டியிட போறாரு. ஒருவேளை கடைசி நிமிஷத்துல அவர் மனம் மாறிட்டாரு, இந்த தொகுதியில வேணாம் வேற தொகுதியில நிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்படின்னா கட்சி விட்டே போயிடலாம் அந்த மாதிரியா? அப்படிலாம் முடிவு பண்ண மாட்டாரு. ஏங்கய்யா. திருநெல்வேலி பாஜகவோட வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் எம்பி நாகராஜ் அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக சார்பா பார்த்தோம்னா மாநகர செயலாளர் தச்சை கணேசராஜா அவர் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு. ஆமா, அவருக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. திமுக யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? திமுக பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மத்திய மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் KSS ரவி அவர் வந்து முயற்சிகள்ல வந்து இருக்காரு. அதே போல
நெல்லை மேற்கு மாநகர பொறுப்பாளர் சுப்பிரமணியம் அவர் ட்ரை பண்றாரு. முன்னாள் எம்எல்ஏ மாலைராஜா அவருமே வந்து ட்ரை பண்றாரு. அதே போல மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் KR ராஜு இவங்க எல்லாமே கூட ட்ரை பண்றாங்க. இவங்களையும் தாண்டி SV சுரேஷ் அவருமே கூட ட்ரை பண்றாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் ரொம்ப நாளா, இப்ப ஒருத்தவங்களை வந்து ஆல்ரெடி எலெக்ஷன்ல ஏதாவது பொறுப்பு கொடுக்கணும் தான், மேயரு, துணை மேயரு, நகராட்சி சேர்மனு ஏதோ ஒண்ணு பொறுப்பு தராங்க. அப்ப அதுல வந்து பாதியில இருக்கும் போதே எம்எல்ஏக்கு போறது, எம்எல்ஏ அவங்களும் ட்ரை பண்றது, எதுக்கு வேற யாராவது வருவாங்கல்ல? எப்படி இவங்களுக்கு மட்டும் சொல்லல, இவங்க அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு நோக்கம், ஒரு டார்கெட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல. ஓகே, எம்எல்ஏ ஆனதான் அமைச்சர் ஆக முடியும், அமைச்சர் ஆனதான் ஒரு செல்வாக்கான ஒரு பதவியில இருந்து வலம் வர முடியும், மாவட்டம் முழுக்க ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். எல்லாருக்கும் அதுக்கான ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்கான போட்டி தான் அந்த அரசியலே. ஓகே, அதுக்குதான் வந்து இல்ல முதல் டைம் ஆயிருக்கவங்க ஒரு 22ல தேர்தல் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸையாவது கம்ப்ளீட் பண்ண வேணாமா? எல்லாம் முடியாது. ஓகே, வாய்ப்பு கிடைச்சா பாக்கலாம். பொதுவா ஒரு ஒப்பீனியன் சொல்லணும். இப்போ பாஜக சார்பா நம்ம பார்த்தோம், நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு, எம்பிக்கு ட்ரை பண்றாரு, எம்பி தேர்தல் நிக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவர் நிக்கல, கட்சியில தான் நிக்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. எப்படியோ ஒண்ணு, அது மாதிரிதான் அது. ஓகே, ஓகே, சிறப்பு. அடுத்து வேற யாரு? நாம் தமிழர்ல சத்யா தான் கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நிறைய தேர்தல்ல நின்று இருக்காங்க, நல்ல வாக்குகளையுமே வாங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில சத்யா வந்து வேட்பாளரா நிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தோட பொறுப்பாளர்களா இருக்கிற அந்தோணி சேவியர், மரிய ஜான், ஃபைசல் இவங்க எல்லாம் யாராவது ஒருவர் வந்து இங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இல்லைன்னா அதிரடியா ஒரு வேட்பாளர் கூட சரவெடியா களத்துல இறங்கலாம். ஓகே, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பார்த்தாச்சு. அடுத்து என்ன தொகுதி பார்க்க போறோம்? பாளையங்கோட்டை ஜெயில். ஆமா, ஓகே. பாளையங்கோட்டைன்னு சொன்னே அவர் மருத்துவர் ராமதாஸ் தான் நினைவுக்கு வர்றாரு. அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார், தமிழ்நாட்டுல நான் எல்லா ஜெயிலுக்கும் போயிட்டேன், பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு தான் இன்னும் போகல அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். எல்லா போராட்டத்தின் மூலமா நான் போயிருக்கேன், பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு தான் நான் போகல. பாளையங்கோட்டை ஜெயில நான் பார்க்கவே இல்லை. பருத்திவீரன் படத்துல இவரு கார்த்தி சொல்லுவார்ல, மதுரை ஜெயில் தான் நம்மளோட இலக்கு அப்படின்ற மாதிரி. அரசியல் ரீதியா பாளையங்கோட்டை ஜெயிலு இன்னும் போனதில்லை அப்படின்னு சொல்லுவாரு. ராமதாஸ் அவர்களுக்கு இலக்கா இருந்திருக்கு. ஓகே, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பாத்திரலாம். ஆமா, பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 6 முறை வெற்றி பெற்று இருக்காங்க, அதிமுக 3 முறை, முஸ்லீம் லீக் வந்து 2 முறை வெற்றி பெற்று இருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இங்க சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்றது ரொம்பவே அதிகம். இந்த நாடாளுமன்றத்திலயுமே இங்க வந்து அதிக வாக்குகள் பெற்றுக் கொடுக்கும். இந்த திமுக கூட்டணி காங்கிரஸ்ல நிக்கிறவங்களுக்கு நல்ல வாக்குகள் கொடுக்கிற ஒரு தொகுதியா இருக்கு. 2021 பாத்தீங்கன்னா திமுக சார்பில் போட்டியிட்ட அப்துல் வஹாப் ஒரு 89,000 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெரால்டு வந்து ஒரு 36,000 இந்த அளவுக்கான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாரு. பெரிய டிஃபரன்ஸ். ஆமா, வாக்கு வித்தியாசமே கிட்டத்தட்ட 50,000 வந்து தாண்டுது. நீங்க பெரிய தலைவர்கள் தான் நம்ம அப்படி பார்ப்போம், அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் தாண்டுது. அதே போல SDBIல நெல்லை முபாரக் அவர் நின்னாரு, அவருமே ஒரு 12,000 வாங்கியிருக்காரு. நாம் தமிழர்ல ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க நின்று இருக்காங்க, அவங்களும் 11,000 வாங்கியிருக்காங்க. சிறுபான்மையினருக்கான ஒரு தொகுதின்னு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேட்பாளர்களையும் அவங்களே இறக்கிட்டாங்க. ஆமா, இறக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நெல்லை முபாரக் இந்த முறை திமுக கூட்டணிக்கு வந்திருக்காரு. அவருமே கூட பாளையங்கோட்டை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கட்சிக்குள்ள வந்து நிறைய போட்டிகள் இருக்கு, பேசாம அங்கே கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா தூங்கலாம், கட்சிக்காரர்களை நினைத்தாலே தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி கூட்டணி கொடுக்கற கூட வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி மொத்தமா தூக்கி கொடுத்துட்டா வேலை பார்ப்பாங்களா? இல்ல, பார்க்க மாட்டாங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பாங்க. இல்ல, யாரோ ஒருவருக்கு கொடுத்து மத்தவங்க வேலை செய்யலைன்னா தொகுதி போயிடுமே. ஏன்னா இப்படியா இருந்தாலும் இவர் திமுக சின்னத்துலதான் நிக்க சொல்லுவாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து வேலை பார்ப்பாங்க, குறிப்பிட்ட நபர்கள் தான் வேலை பார்க்க மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கும். கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா ஆஹா அப்படின்ற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி போனா கட்சியில இருந்து நடவடிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகும். 2021 பார்த்தோம், டிஃபரன்ஸ் ஒரு 50,000 தாண்டி இருந்தது. 2024 நிலவரம் என்ன? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இதுவும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதியா தான் இருக்கு. இங்க காங்கிரஸ் கட்சி சார்பா போட்டிட்ட ராபர்ட் ப்ரூஸ் கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள் வாங்கி இருந்தாரு. பாஜக சார்பா போட்டிட்ட நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வாங்கி இருந்தாரு. அதிமுக சார்பா போட்டிட்ட ஜான்சி ராணி கிட்டத்தட்ட 8,000 வாக்குகள் வாங்கி இருந்தாங்க. நாம் தமிழர் சார்பா போட்டிட்ட சத்யா கிட்டத்தட்ட 8,000 வாக்குகள் வாங்கி இருந்தாங்க. 21 பார்த்த மாதிரி ஒரு 50,000 டிஃபரன்ஸ் அப்படின்றது நாடாளுமன்றத்திலயுமே இருக்கு. அதே அந்த 50,000ன்றது செல்வாக்கு மாறி மாறி இருக்கு. திமுகவுக்கு கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு, திமுக கூட்டணிக்கு. ஆமா, ஏன்னா மத்த இடத்துல எல்லாம் நயினார் நாகேந்திரன் ஒரு 55,000 60 அப்படி வாங்கியிருந்தாரு.
காங்கிரஸ் வேட்பாளர் 80,000 இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஆனா இங்க டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. 2026 இங்க யார் யார் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு? 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுல பார்த்தோம்னா திமுக சார்பா முன்னாள் அமைச்சர் மைதீன் கான் எப்படியா சீட்டு வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனாலும் சிட்டிங் எம்எல்ஏவான அப்துல் வஹாப் நான் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அந்த அவங்க 2 பேருக்குமான வாய்ப்புகள்ல யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிங் எம்எல்ஏவுக்கான வாய்ப்புகளே அதிகம்னு சொல்றாங்க. கடைசியில கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கணும். ஓகே. மற்ற கட்சிகள்ல என்ன நிலவரம்? திமுக விட நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் அமைப்புகள் தான் வந்து ரொம்ப தீவிரமா இந்த தொகுதியை வந்து பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முயற்சி பண்றாங்க, மனிதநேய மக்கள் கட்சி வந்து முயற்சி பண்றாங்க. அதே போல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எஸ்டிபிஐ கூட்டணிக்கு வந்திருக்காங்க. எஸ்டிபிஐமே வந்து முயற்சி பண்றாங்க. செல்வாக்கான தொகுதிகள்னால அவங்க ஆப்வியஸ்லி ட்ரை பண்ணுவாங்க. இஸ்லாமியர் 2 தரப்பு வாக்குகளுமே இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கறதால இங்க கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு எளிதா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா விஜய் வந்திருக்காரு, அவரு அந்த வாக்குகள்லாம் வாங்கிட்டாருன்னா அவரும் ட்ரை பண்ணுவார். அவர் கொஞ்சம் பாதி வாக்குகள் வாங்கிட்டாருன்னா மாறும்ல. அதிமுகல மாவட்ட ஜெயப்பேரவை செயலாளர் ஜெரால்டு அவர் வந்து முயற்சி பண்றாரு. பாப்போம் யாருக்கு வந்து சீட்டு போகுது அப்படின்னு. நாம் தமிழர்ல வந்து சங்கரநாராயணன் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துல இந்த பகுதி பொறுப்பாளர்களா இருக்கிற அந்தோனி சேவியர், மரிய ஜான், ஃபைசல் இவங்க எல்லாம் பொறுப்பாளர்களா இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருவர் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா ஏன்னா இவங்களுமே சிறுபான்மையினராக தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனா சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ஓகே, இதுதான் ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய நிலவரம். எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன மாவட்டம் பார்க்கணும், என்ன சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.